நண்பர்களே நம்ம செட்டப்போடு வந்தாச்சு. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஓடு கட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஓட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நண்பர்களே. இதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் பாருங்கள். அடிச்சுட்டு நண்பர்களே அடிச்சுட்டான். ஊக்க பண்ணி நல்ல சைஸ் நம்ம போயிடுவோம். அவன் வரான்டா, நம்ம போயிடுவோம். என்ன மீன் பிடிக்கலவா பாருங்க எப்படி கடம்படான்னு போகிறான். இது ரோந்தில் வந்தவன் எப்படி திருவுறான் பாருங்க. முதல்ல அப்படியே கிடந்து அப்படியே அதே மாதிரி தான். ஆஹா மேலே அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா, நல்ல சைஸ். இப்போ ஆனால் மாட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்குது. இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் உள்ள மீன் தான் இது. பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 கிலோ இருக்கும், கன்ஃபார்ம் 1.5 கிலோ இருக்கும். அந்த சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக மாட்டுது. சூப்பர். வந்தோடனே ஒரு கோனி. காலையில் வீடியோ மிஸ் பண்ணிட்டோம், இப்போ மிஸ் பண்ணாமல் எடுக்கிறோம் நண்பர்களே. சூப்பர் பாருங்க, சைஸை பாருங்க. பண்ணாமல் நம்ம கேஷ் பண்ணிட்டோம். சரி மீன் அடிக்கான்னு பார்க்கலாம். அடிச்சிரு வந்துரு புள்ளிகளை ஓடியா புள்ளிகளை எங்கே இருந்தாலும் ஓடிவா. நண்பர்களே புள்ளிக்கலாவா காணும். இல்லை உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். விடக்கூடாது, அவனை உள்ளே கடந்தா சாஃப்ட்வேரை போட்டு வெளியே எழுப்பி கொண்டு வரோம். அடிச்சிடுறா. நல்லா லாங் கேஷ் தான் போகுது. சின்ன கடவை ஏதோ அடிச்சு எப்படி இருக்காங்க சரிங்களா. இன்னும் பாருங்க சைஸை பார்த்தீங்களா, எல்லாமே பாருங்க சைஸை பாருங்க. வெறித்தனம். அடுத்த மீன் நண்பர்களே, அடுத்த மீன் சூப்பர் பாருங்க. அடுத்த மீன் காய கூட செய்யல, அதுக்குள்ள அடுத்த மீன் அடிச்சிட்டு சூப்பர் ஸ்ட்ரைக்கோட இன்னைக்கு தெறிக்க விடுறோம். ஒன்று மேய்ச்சல் புளிக்கலாவா, ஒன்று கல்லுக்குள்ளே இருக்கிற புளிக்கலாவா பார்க்கலாம். அடுத்த என்ன மீன் மாட்டுதுண்டு சூப்பராக பிடிச்சிருக்கோம். ஓடுகட்டை 130 ரூபா ஓடுகட்டையில் அடித்த வடா சைஸ் புள்ளிக்கலாவா. காலையிலே அடித்த பதிவெல்லாம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா அந்த மாதிரி ஒரு அடி. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஷேர்ட் போட்டுருந்தால் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். அப்படின்னா நம்ம டிஷர்ட் தான் போட்டுருந்தோம், அதனால் எடுக்க முடியல. அதுக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆனில் வச்சுருக்கேன். இப்போ மீன் அடிக்க பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கணும். அந்த இடம் மாதிரி ஒரு இடம், சும்மான இடம். நம்ம காலில் இந்த இடத்துல தான் அடித்தோம்.
சாஃப்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த டைமில் எல்லாமே வெயில் டைம்னோடனே எல்லாம் அடியில் தான் கிடக்கும். அடியிலேருந்து அப்படியே கூப்பிட்டு வரலாம். ஒன்றையும் காணும். வந்தவனே நல்லா அடிச்சது, அதுக்கப்புறம் ஒன்றையும் காணும். அடிக்கும், எங்கே போயிட போகுது, இங்கே தான் வரும். ஓகே நண்பர்களே, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஓடுகட்டைக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு சாஃப்ட்வேர் நம்ம ட்ரை பண்ணி பழகணும்னு சூப்பராக லுக்கானோவில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்கிட்டு வந்துருக்கோம். ரெண்டுமே லுக்கானோவில் தான். ஆனால் இது வந்து எதை மாற்றி போடணும்னு பார்த்து போடுவோம். இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பார்த்தீங்கன்னா பெருசாக என்னதான் போடுறோம். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பள்ளிக்கலவாவை காணுமே ப்ரோஸ். இவரிலே சாத்தூருக்கு ரிசல்ட்டை காணும். மீன் இருந்த என்னன்னு தெரில, மீன் எடுக்கலை. இந்த ஓடுகிட்டே தான் திருப்பி எடுக்கணும் போல இருக்குது. சரி, இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மீன் அடிக்கலைன்னா திருப்பி ஓடுகட்டை. சரி, இவன் போதும். அடுத்தது நம்ம ஓடுகட்டையே போடலாம், இல்லை சிங்கிங் லூர் போடலாம். சிங்கிங் லூர் போட்டால் ஜிடி அடிக்கும். சரி, நம்ம வந்தவுடனே 2 மீன் அடித்தது. அதுக்கு பிறகு மீன் எதாவது அடி இல்லை. ஆனால் ஸ்ட்ரைக் இருந்த எல்லா மீனுமே எடுத்துட்டோம். ஸ்ட்ரைக்கு அதாவது மீன் அடித்த மீன் நண்பர்களே, ஒரு மீன் அடித்தாச்சு. ஸ்ட்ரைக்கு தான். நான் வீடியோ பாருங்க, ஒரு 3 kg அடுத்த மீன் ஸ்ட்ரைக்கை காட்டிலன்னா வீடியோ டப்புன்னு ஆஃப் ஆகிட்டே இருக்குது. நேரம் வருது. சரி நண்பர்களே, என்ன கேமரா வாங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். வந்து ஓடுகட்டியில் 3வது மீன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg தாண்டி தான், 1 kg அபோவ் தான் இருக்கும். மீன் எடுத்து காட்டுறேன். நம்ம டீமர்ஸ் வந்தாச்சு. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீன் அடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த மீன் மாட்டேன் பார்க்கலாம். இருட்ட மீன் அடிக்கும். மதியம் வந்தப்பவே மீன் அடிச்சது 3 மணிக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்புரம் சார் எடுத்தது வந்து இனிமேல் தான் களமே வந்து இருவ போகுது. பார்த்தீங்கன்னா சாப்பாடு இப்பெல்லாம் போட்டு வந்துட்டாரு.
மதிய சாப்பாடு இது நைட்டு சாப்பாடு மாதிரி கூட போட்டு வந்துட்டு இப்போ அந்த உள்ள கிடக்கு சாக்கில் வாங்க காட்டுறேன். சரியான லூர் போட்டு வந்துருக்காரு. இது உளிஞ்சி தூண் துப்பிட்டு போயிடும். மூணு கிலோ இருக்கும் ஒன்று நானும் வருவேன். என்ன ஓட முடியோ? சுத்தட்டா ஃபைட் எடு ப்ரோ. வீடியோ எடுத்துட்டு இருக்கு. வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஃபைட் எடு ப்ரோ. கொஞ்சம் ஏற்றிடுறேன். அது கொஞ்சம் ஊக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. இன்னும் ஏறிடும். ப்ரோ பண்டாரி மனோஜுங்கிறத காத்துப்போம். நீ தான் இங்கே தூக்குற 10 கிலோ மீன் தூக்குற. அந்த 10 கிலோ காலையில் விட்டத ப்ரோ. சின்னது ரொம்ப அசால்ட் பண்ணிட்டோமோ? சரி சின்ன பெருசா பிடிப்போம். ப்ரோ அடிச்சிட்டான் ப்ரோ. ஆமா சைஸை பார்த்தீங்கல்ல. அதெல்லாம் அடிக்க தரையில தான் அடிக்க. எல்லாமே சைடில் தான் அடிக்க. ஆய மூடிட்டானே. ரவுண்டர் புளி கலவா அடிச்சாச்சு. சூப்பர் லூரு. ஓடுகட்டை தான் ஒருக்கி விடுது.
கோ அத்திரிப்பேட்டு பாத்தியா? பெருசு புதுக்கட்டை நக்கிட்டு போச்சு. ப்ரோ கடிச்சு அத்த மாதிரி இருக்கு ப்ரோ. இதிலே பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃபைட்டை நொறுக்கி விட்டு போயிட்டான். அவனா நம்மளான்னு பார்த்தா அவனாக தான் இருப்பான் போல். கப்புன்னு அடிச்சுட்டு அந்த ஆளை தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். சார் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வேறு 70 LP போட்டிருந்தோம் மீட்டர்லேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா 80 LP போட்டோம். 90 LP தான் ரொம்ப பெருசாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி போட்டோம். இருங்க அவனை தூக்கிட்டு வந்திருக்கு. நல்ல சைஸு. கட்டடி கல்லுக்குள்ள அணைச்சா நான் இறங்குறேன்டா தண்ணியில. ஏண்டா இங்கே ஒன்று. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி புதுசாக நம்ம சேனலில் பார்த்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே நண்பர்களே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.